பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இந்த நகர்வை இந்த மூவை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மர்ஜர் தமிழ்நாட்டில் ஹவு சிக்னிஃபிகண்ட் ஆர் ஹவு பிக் பெரிய நிகழ்வோ தெரியல. பட் ஆனால் இது ஒரு இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல நகர்வு. குறிப்பா இன்னைக்கு ஆங்கில பத்திரிகையான டிடி நெக்ஸ்ட்ல ஒரு செய்தி வந்திருந்தது. பிஜேபியோட லீடர்ஷிப் பாமக கூட்டணியும் டிஎம்டிகே கூட்டணியும் அவங்க வசம் இழுக்கிறதுல அந்த தொடர் முயற்சி தோல்வி அப்படின்ற மாதிரி. அதன் அடிப்படையில நம்ம இந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது இது என்ன கருத்துனா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 18 விழுக்காடுல இருந்து ஒரு 15 விழுக்காடு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்கு. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு நெருக்கடியில இருக்கு. தங்களுக்கான வாக்குகள் உயர்ந்திருக்கு அப்படின்னு அதை காட்டணும். அந்த மாதிரி காட்டும் பொழுது இந்த மாதிரி சிறிய கட்சிகளை நீங்க சேர்க்கும் போது என்னன்னா, அவங்களோட செல்வாக்கோ இல்ல அவங்க கூட இருக்கிற இந்த சில பல அந்த சொற்ப வாக்குகள் தான் இருக்கு. இதெல்லாம் சிறிய கட்சிகள். அந்த வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா சேரும் போது ஒருவேளை அதனால பாரதிய ஜனதா கட்சி பலப்படுத்தாதா, அதனால இன்னும் வாக்குகள் கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது இது அந்த கட்சிக்கு ஒரு நல்ல முயற்சி. திரு ஐயா சரத்குமாரை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அது அவருக்கு ஒரு பின்னடைவு. என்னதான் இருந்தாலும் தனியா ஒரு கட்சி, தனியா அதற்குன்னு ஒரு பேரு, அந்த தலைமை அப்படின்ற போது அது ஒரு நல்ல ஒரு முடிவு, ஒரு நல்ல ஆரம்பமா கூட ஆகும். ஆனா இது 10ஓட 11 மாதிரி ஆயிடுவாரு. இனிமேல் இந்த ஸ்டெப்புக்கான என்ன அவசியம் வந்தது? ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சாரு. சின்னத்துல கூட பிஜேபி சின்னத்துல நின்று இருக்கலாம், இல்ல வேற சின்ன இது பண்ணிருக்கலாம். ஸோ இந்த போன வாரம் தான் அந்த நகர்வு நடந்திருக்கு. இந்த வாரம் இதை அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி இதை விரும்பியதா, வலியுறுத்தியதா, இல்ல அவர் இதுதான் பிராக்டிக்கல் நினைச்சிருப்பாரா? இல்ல, அவரு பிராக்டிக்கலா நினைச்சிருக்க மாட்டாரு. அவரு பிராக்டிக்கலா நினைச்சிருந்தாருன்னா என்னைக்கோ ஏதோ ஒரு கட்சியோட போய் அவர் இணைஞ்சிருப்பாரு. காங்கிரஸ் சேர்ந்திருக்கலாம், இல்ல பிஜேபியோட சேர்ந்திருக்கலாம், இல்ல அவர் பிஜேபியில சேர்ந்து மாநில தலைவரா கூட அவர் மாறி இருக்கலாம். பட் அவர் ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்குன்னா, மேபி பின்னாடி பிஹைண்ட் த சீன்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பிஹைண்ட் த சீன்ல பிஜேபி ஒரு ஆசை வார்த்தை கூறியிருக்கலாம். உங்களை நாங்க ராஜ்யசபா மூலியமா நாங்க உங்களை ஒரு அமைச்சரா கூட ஆக்குறோம், இல்ல உங்களை ஒரு சில பதவிகள் கொடுக்குறோம், பொறுப்பு கொடுக்குறோம், இது நல்லா வரும்ன்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் கூறியிருக்கலாம், இல்ல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கலாம். பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இதற்கு பின்னாடி பாஜக ஏதோ பேசி இருப்பாங்க. ஏன்னா தானா யாரும் ஒரு அடிஷனல் இன்சென்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வெறும் சீட்டு பங்கிடுங்கிறத தாண்டி ஒரு அடிஷனல் இன்சென்டிவ் இந்த நகர்வுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு வாக்குறுதியோ இல்ல நாங்க இதை உங்களுக்கு பண்ணித்தரோம், நீங்க இதை எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளோ இல்ல அந்த வாக்குறுதிகளுக்கு ஆசைப்பட்டு தான் ஒருத்தர் ஒரு கட்சியில போய் இணைப்பாங்க. இல்லைன்னா எதுக்கு கட்சி தொடங்குவானே, அப்புறம் அந்த கட்சி எதுக்கு போய் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சேர்ப்பானே. அப்போ தொடங்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்போது சேர்க்கறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். கண்டிப்பா மக்கள் சார்ந்த நலன் அதெல்லாம் தாண்டி பர்சனலா தங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். பொதுவா இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, கமல் அவர்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக கூட்டணி சேர்ந்து ராஜ்யசபா மூலியமா வரன்ற மாதிரி ஆயிட்டு. இந்த 2 நடிகர்களுமே தங்களோட அந்த தனி ஐடென்டிட்டியை இழந்துட்டு கூட்டணிக்காகவோ இல்ல அந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ்காக அவர்களை நம்பியவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி கிடையாது. இது கமல் அவர்களுக்கு நல்ல செய்தி, சரத்குமார் அவர்களுக்கு நல்ல செய்தி. பட் இவர்களை நம்பி இவர்கள் பின்னாடி சென்றவர்களுக்கு அரசியல் ரீதியா இது ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்கவில்லை. நன்றி திரு கோட்டீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.